தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் ஓட்டுப்பதிவு தொடங்கியது. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வாக்களித்தனர். அரசு ஊழியர்களுக்கு நேற்று பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற நிலையில் தபால் ஓட்டுப்பதிவும் தொடங்கியது. அதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டு கருப்பு மையால் டிக் செய்து அதிகாரியிடம் கையெழுத்து வாங்கி அங்கு வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள் போட்டனர். சென்னையில் மட்டும் 16 மையங்களில் தபால் ஓட்டுப்பதிவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திண்டுக்கல் அருகே அஞ்சல் வாக்குப்பதிவு செய்யும் இடத்தில் போதிய ஏற்பாடுகள் இல்லாமல் கால தாமதமானதை தொடர்ந்து வாக்களிக்க வந்த ஆசிரியர்கள் வருவாய்த்துறை அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் பயிற்சி முகாம் பழனியில் நடைபெற்றது. முகாமில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பணிக்கு செல்லும் ஆசிரியர்கள் தபால் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 11 மணிக்கே துவங்க வேண்டிய தபால் ஓட்டுப்பதிவு பிற்பகல் அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் துவங்கியது. அப்போது அறையில் நெரிசல் ஏற்பட்டதால் தேர்தல் அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேர்தல் பயிற்சி வகுப்பின் போது ஆசிரியை ஒருவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த சம்பவம் சக அரசு ஊழியர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த ஆசிரியை நித்யா சேலம் மாவட்டம் தேவனூர் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த நிலையில் அயோத்தியாபட்டினம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றுள்ளார். அப்போது நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்த அவரை அதிகாரிகள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்களுக்கு நடனமாடி மாணவர்கள் அசத்தினர். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், இது மாற்றத்திற்கான நேரம் என்பதனை உணர்த்தும் வகையில் உள்ள விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடினர். இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஈரோடு மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு பிரச்சாரத்தின் போது மயக்கம் வந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மன்சூர் அலிகான் மக்களை கவரும் வகையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நிலக்கோட்டை தொகுதியில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அழகம்பட்டியில் பிரச்சாரம் செய்தபோது மன்சூர் அலிகானுக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. உடனே கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அவரை நிலக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிவகங்கை அருகே பிறந்து 40 நாள் ஆன கைக்குழந்தையுடன் மனைவியை 14 மணி நேரம் காவல் நிலையத்தில் அமர வைத்த போலீசாரை கண்டித்து கணவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். காரைக்குடி அருகே உள்ள சீனிவாசன் நகரை சேர்ந்த விஜய் வெங்கடேசன் மீது காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று அதிகாலை அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் விஜய் வெங்கடேசன் இல்லாததால் அவரது மனைவியை கைக்குழந்தையுடன் அழைத்துச் சென்றுள்ளனர். இதை அறிந்த வெங்கடேசன் காவல் நிலையத்தில் சென்று தனது மனைவி மற்றும் குழந்தையை ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியதுடன் கையில் வைத்திருந்த விஷத்தை அருந்தி தற்கொலைக்கு முயற்சித்தார். சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள எம்எல்ஏ விடுதி அருகே சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தை சிறுவர்கள் எதிர்த்து இயக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏ விடுதிக்கு செல்லும் சாலையில் எப்போதும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இந்நிலையில் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்தை அந்த பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் இயக்கியுள்ளனர். இயக்க தெரியாமல் இயக்கப்பட்ட இந்த பேருந்து தாறுமாறாக ஓடி அங்கிருந்த மின்சார பெட்டியில் மோதியது. இதனைத் தொடர்ந்து தப்பியோடிய சிறுவர்களை அந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விரட்டிச் சென்று பிடித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மின்பெட்டியில் பேருந்து மோதியதால் அந்த பகுதியில் மின்சார விநியோகம் தடைபட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் வெல்டிங் மற்றும் லாரி ஒர்க் ஷாப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. எட்டயபுரம் சாலையில் முருகன் என்பவருக்கு சொந்தமான வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. நேற்று விடுமுறை என்பதால் கடை பூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாலையில் கடையில் இருந்து புகை வந்ததால் அருகே வசிப்பவர்கள் கடை உரிமையாளருக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் மற்ற கடைகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் காலமான தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனின் இறுதி சடங்குகள் நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தில் இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மியூரில் வசித்து வந்த 91 வயதான சிலம்பொலி செல்லப்பன் உடல்நலக் குறைவால் சனிக்கிழமை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான நாமக்கல் அடுத்துள்ள சிவியாம்பாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் இன்று அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அலை உருவாகி உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்றும் வாஜ்பாய் அரசுக்கும் மோடி அரசுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிமுக பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும்
ஊழல்களை வைத்து மிரட்டி அதிமுகவை பாஜக அடிபணிய வைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுவது தவறான முடிவு என்றும் அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து நாடு முழுவதும் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்திருக்கிறார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது தான் உடன் செல்வேன் என தெரிவித்தார். மேலும் அவர்கள் இருவரின் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு தனது பரப்புரையை தொடங்க உள்ளதாகவும் ராபர்ட் வதேரா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமிய பெண்கள் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் வாரணாசியில் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டு பாஜகவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்.